ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்கள் பக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போறோம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ரெண்டு பட்டை, ஒரு 3 கிராம் பூண்டு, இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சிருக்கோம். வாங்க செய்யலாம். இது போதும் விடு. நம்ம ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூட் பண்ணிட்டு அதுல பட்டை கிராம்பு, ஆயில் வந்து சேர்த்தாச்சா? அதுல பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும். சும்மா கொஞ்சமா போட்டா போதும். பட்டை கிராம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை பிச்சு போடணும். பிச்சு போடு. பீ ரெண்டா பீ. போட்டுட்டு அது கொஞ்சம் அப்படி பொரிஞ்ச உடனே என்ன போடணும்? வெங்காயம். இது அந்த கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். ஆனியன் போட்டுக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணது. தக்ஷி தான் கட் பண்ண. அவ்வளவு பொடிசா அழகா கட் பண்ணிருக்கா பாருங்க. நீ தானடி கட் பண்ண? இன்னைக்கு என்ன லஞ்ச்? புளி சாதம், தயிர் சாதம், காலிஃப்ளவர் கிரேவி. அது நல்லா இருக்கும். புளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும். என்ன சமைக்கிறதுன்னு காலையில இருந்து யோசிச்சு கடைசியில புளி தயிர்ல நிக்குது. புளி சாதத்து தயிர் சாதத்துல நிக்குது. பிரியாணில ஆரம்பிச்சு ஆமா கடைசியில புளி சாதத்துல வந்தாச்சு. காலையில தோசை, கார சட்னி, நேற்று அரைச்ச நிலக்கடலை சட்னி கொஞ்சம் இருந்துச்சா, அதையும் போட்டு வச்சாச்சு. மண்டேல உங்களுக்கு எக்ஸாம், மந்த்லி டெஸ்ட். எப்படி எழுத போற? 1 hour ஃபுல்லா லீவ் போட்டாச்சு. 3-4 நாள். இது காலிஃப்ளவர் கொஞ்சம் குருமா மாதிரி பண்ணா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். எங்க வீட்டுல லட்சுமி காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு அவ்வளவா பிடிக்காது. மழை பெய்யுது. லட்சணா ஏன் வெளியில போய் உட்காந்துருக்க? எதுக்கு மழையில போய் உட்காந்துருக்கா? ஸ்கூல் எல்லாத்துக்கும் லீவ் இன்னைக்கு, மொஹரம் ஃபெஸ்டிவல்னால. உங்களுக்கு யாரும் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களாடி? யாருமே இல்ல உங்க கிளாஸ்ல முஸ்லிம்ஸ்லாம்? முஸ்லிம்ஸ் இருக்காங்க. விஷ் பண்ணியா காலையில? நம்பர் தான் குரூப்ல இருக்கு. ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். சும்மா கொஞ்சம் போட்டா போதும். இது வேகையில நம்ம இந்த சைடு புளிக்காய்ச்சல் செஞ்சிடலாம். நான் புளிக்காய்ச்சல் டிஃப்ரெண்டா செய்வேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அது கோயில்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். புளி சாதம், கோயில் ஸ்டைல் புளிக்கரைசல். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். யாரு அழுதுட்டு இருக்கா? இவ எங்க போனா? இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினே தக்காளி. அவ நல்லா பொடிசா கட் பண்ணுவா தக்ஷி. இதுதான் சொல்லி கொடுத்தா அவளுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணோன்னா அழகா கட் பண்ணிடும். வாசம் வருதுல்ல? வேதனை சமாதானம் படுத்திட்டு இருக்கான். ஏன் எதுக்கு அழுகுறான்? சண்டை அவங்க அக்காக்கும் அவனுக்கு. ஓவியாவோட தம்பி தான் வேலன். 2 பேருக்கும் சண்டை. லீவ் விட்டாதான் சண்டை. உங்களுக்கு சமாளிக்கதான் ஆள் பத்தாது. ஒரு ஆள் 2 ஆள். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா? நம்ம காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணும். உள்ள புழுலாம் இருக்கும்ல. நீ கட் பண்ணல எதுவும் இல்ல. இவங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மந்த்லி டெஸ்ட்ல மார்க்ஸை குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் 3லுமே ஆட் பண்ணிப்பாங்க. ஆவரேஜ் போடுவாங்க. அதனால இதுல ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டா, சப்போஸ் குவார்டர்லி, ஹாஃப்லில
கொஞ்சம் மார்க் கம்மியானா கூட இது ஆட் ஆகி மார்க் வந்து இன்க்ளூட் ஆயிடுது இல்ல. இது 25க்கு வைப்பாங்க மார்க்ஸ். இந்த அம்மாவை 50க்கு. ஓ 6ல இருந்து 50 மார்க்ஸ்க்கா? அப்ப எப்படி அதை கால்குலேட் பண்ணுவாங்க தெரியல. ஆனுவலுக்கு வீக்லி டெஸ்ட் 20க்கு வைக்கிறாங்க. இப்ப போன வருஷம் ஆனுவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு இல்ல. ஆக்சுவலா அவளுக்கு வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்களா. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம் எங்க அப்பாவோட சித்தி பையன் கல்யாணத்துக்கு. ஸோ 2 டெஸ்ட்ல ஆப்சென்ட், அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் 2 பேருக்குமே போயிடுச்சு. அந்த 2 டெஸ்ட் கால்குலேட் பண்ணாம 440 என்னமோ டோட்டல். அந்த 2 டெஸ்ட்டும் நீ ஃபுல் மித்த எல்லாத்துலயுமே 50 25 ஆஃப் 25 இல்ல. மிச்சம் 3 சப்ஜெக்ட்லயும் 25, அதுலயும் 25 வாங்கியிருந்தானா இவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். லக்ஷனாக்கும் மிஸ் ஆயிடுச்சு. லக்ஷனா 430 என்னமோ அந்த 2 டெஸ்ட்டுக்கு போகாமே. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன ஆனாலும் சரி எக்ஸாம் அப்போ லீவ் போடக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உலகமே இடிஞ்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் மிஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல. கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு காலிஃபிளவரை வேக விடலாம். இது எப்படி ஒரு நிமிஷம் நான் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வரேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி காலிஃபிளவர் வந்து வேகணும். நீ சொல்லு லட்சி, அம்மா கிட்ட மைக்ல. காலிஃபிளவர் வந்து வேகணும். தண்ணி ஊத்து. ஃபுல்லா வச்சுக்கலாம் அடுப்ப. வேகட்டும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். சாப்பாடு செய்யலாம், கட்டிக்கிட்டே கிடந்தேன். புளி சாதத்துக்கு இதுதான் கருவேப்பிலை, வரமிளகா, நிலக்கடலை, கடுகு, பருப்பு, அப்புறம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில தான் புளி சாதம் செய்யணும். சரி வாங்க செய்யலாம். நவுந்துக்கோ. நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். நல்லெண்ணெய் நிறைய ஊத்திக்கணும், அப்பதான் புளி சாதம் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். தெரிக்குமா? தெரிக்காது. ஊத்திட்டு பருப்பு போட்டாச்சு. நல்ல கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் நிலக்கடலையும் போட்டுக்கலாம். அதுல வரமிளகாய் பிச்சு போடு. வரமிளகாய கைய கழுவிடு சரியா. அனிபாடு அப்படியே கையில வச்சு இப்படி இதுபடி அம்மா பிச்சு போடுறாங்க. கைய கழுவிடு. வரமிளகா, வரமிளகா போட்டு ஆன் பண்ணலையா நீ? வரமிளகா போட்டாச்சா? இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே புளி அம்மா ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே ஊத்தக்கூடாது, வடிகட்டிக்கணும். அப்படியே நான் ஆல்ரெடி ஃபுல்லா கரைச்சி வச்சுட்டேன் புளி இல்லாம. இருந்தாலும் வடிகட்டி ஊட்டலாம். இப்படி அம்மா வடிகட்டி ஊட்டுறேன். அது பொரிஞ்சோடனே அப்படியே வடிகட்டி ஊத்திக்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், இல்ல என்ன கொதிக்கணும். ஓ வடிகட்டியாச்சா? அந்த புளி தண்ணி ஃபுல்லா ஊத்திடும். அவ்வளவுதான் அந்த புளி சாதம். இனிமேல் தான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம்.
எங்க தாண்டி வைக்கிறது? நம்ம வீடு கட்ட ஏதாச்சும் நம்ம பெருசா வீடு கட்டணும். கிச்சன் மட்டும் கிச்சன் ஹால் சைஸ் கட்டி மேல ஃபுல்லா பெருசா கட்டணும். எப்படி கட்டி வச்சிருக்காங்க இത്രூண்டு மேட நம்ம முட்டி அளவுக்கு விளையாட்டு கட்டணும். மஞ்சத்தூள் எல்லாரும் இதோட நிப்பாட்டிடுவாங்க. சரியா? இதோட நிப்பாட்டிடுவாங்களா? போட்டு கொதிக்க வச்சு அதுல புளி சாதத்துல போட்டு கிண்டிடுவாங்க. ஆனா நம்ம இதோட இன்னொன்னு ஆட் பண்ணணும். என்னது? சொல்றேன். இன்னொரு இன்கிரிடியன்ட் என்ன ஆட் பண்ணணும் தெரியுமா? சாம்பார் தூள். நீ இதுலயும் சாம்பார் தூள் சேர்த்து. இல்ல சாம்பார் தூள் போட்டாதான் அந்த டேஸ்ட் இருக்குமா. இது யார் சொன்னா? மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இல்ல, தாமு சார் இருக்கல்ல, வெங்கடேஷ் இது குக் வித் கோமாளில என்ன ஆக்ஷனா அவரோட ரெசிபி வந்து பார்க்கும்போது புளி சாதத்துல வந்து இந்த பிடி ஒரு நிமிஷம் மூடி திறந்துக்கிறேன். என்ன லட்சணா? எதுக்கு லட்சணா மலையில போய் உட்கார்ந்து இருக்க? மலையில உட்காந்து சளி புடிச்சுக்கும் லட்சணா. சரி அப்பா பாத்துக்கலாம். இதுல என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுல ஆல்ரெடி வரமிளகா எல்லாம் போட்டிருக்கனால ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்தா போதும். இன்னும் சாம்பார் தூள் சேர்த்து புளி சாதம் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். இது என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊத்தணும்ல, அந்த நல்லெண்ணெய் மேல அப்படியே திரிஞ்சு தனியா வரும். இந்த தண்ணியா இருக்குல்ல இந்த புளிக்காய்ச்சல், இது அப்படியே கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் இறக்கி சாதத்துல போட்டு கிண்டலாம். புளிக்காய்ச்சல் ஒரு சைடு கொதிச்சிட்டு இருக்கா. காலிஃபிளவர் என்ன ஆச்சுன்னு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். வந்துட்டே இருக்கு காலிஃபிளவர், இன்னும் வேகல, இன்னும் கொஞ்சம் வேகணும். எப்படி வேகலைன்னா பாத்தீங்க, பச்சையா இருக்கு பாத்தியா இந்த கலரு, அது பச்சையா இருக்குன்னா வேகலன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்ப நல்லா காலிஃபிளவர் வெந்துருச்சா? என்னன்னா கொஞ்சமா மிளகாத்தூளோ இல்ல சாம்பார் தூளோ நம்மளுக்கு என்ன காரத்துக்கு வேணுமோ அதை போட்டு ஒரு 2 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதோட அந்த பச்சை வாசனை வந்து போகணும் சாம்பார் தூள்ல. சமையல்னா எல்லாம் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சோம்னா அது இஷ்டத்துக்கு தான் இருக்கும், சாப்பிடவே முடியாது. சாம்பார் தூளோ எந்த தூள் போட்டாலும் ஒரு 5 நிமிஷம் அடுப்புல அப்படியே இருக்கணும். அப்பதான் அந்த வாசம் வருதா, சாம்பார் தூளோட வாசனை, அந்த பச்சை வாசனை வந்து போகணும். ஒரு 5 minutes இப்படியே இறக்கிட்டோம்னா அந்த பால் அடிக்கும், சாப்பிடவே முடியாது. புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு பாரு. என்ன நான் சொன்ன மாதிரி என்ன திரிஞ்சு வந்துருச்சா? இப்ப சாத்துல போட்டு கிண்டி சாப்பிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இது பெருங்காயம் சேர்க்கணும் கொஞ்சமா இறக்கும் போது. நீ பெருங்காயம் சேர்ப்பியா? ஆமா, புளி சாதத்துக்கு கொஞ்சமா சேர்க்கணும், இறக்கும் போது சேர்த்தா போதும். அவ்வளவுதான். கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்துல போட்டு கிண்டிட்டு காமிக்கலாம். என்ன எல்லாம் மேல வந்துருச்சு பத்தியா? தண்ணியா இருந்துச்சு, இப்ப எப்படி கெட்டியா ஆயிடுச்சு பாரு புளி சாதம். புளி காய்ச்சல். இப்ப இத பாரு, அந்த பச்சை வாசனை வருது உனக்கு, சாம்பார் தூளோட வாசனை அது கொஞ்சம் போகணும். ஒரு 2 minutes கொதிச்சா போதும், அந்த வாசனை எல்லாம் போயிடும். போட்டோன்னே தேங்காய், இது வந்து நம்ம தேங்காய் போடுறதுன்னா போடலாம், இல்ல இப்படியே ஃப்ரை சாப்பிடலாம். நைட் வந்து தோசையா, இப்ப தேங்காய் கொஞ்சம் அரைச்சு ஊத்தினா குருமா மாதிரி ஆயிடும். நைட்டு தோசை வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருமா தனியா, தேங்காய் போட பிடிக்காது. தேங்காய் போட்டாதான் நல்லா இருக்கும். அப்ப உனக்கு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலாவை அப்படியே எடுத்து வச்சு நம்ம காலிஃபிளவர் தோசை கூட செய்யலாம், உள்ள வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். போதுமா உனக்கு? இன்னும் கொஞ்சம் போதுமா? ஃபுல்லா வச்சிருக்கேன். இரு அவளுக்கு எடுத்து வச்சாச்சு. காமி, அந்த அம்மாக்கு எடுத்து வச்சாச்சா? இதுல கொஞ்சம் தேங்காய், சோம்பு கொஞ்சமா, நிறைய எல்லாம் வேணாம், கொஞ்சமா அரைச்சு ஊத்தினா போதும். அரைச்சு ஊத்திட்டு கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி போட்டு அரிச கரண்டி அடுப்புல வச்சுட்டு கரண்டியை வரணும் தேடுறேன். அவ்வளவு லூசா இருக்கும். தேங்காய் ஊத்திட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தேங்காய் ஊத்திட்டு
எந்த எந்த வெஜிடபிள்ஸோ இல்ல குருமாவோ தேங்காய் ஊத்துனா கொதிக்க கூடாது. சரியா? தேங்காய் வந்து திரிஞ்சிடும். தேங்காய் ஊத்தியாச்சா? ஜஸ்ட் 1 minute அப்படியே போடு. கொத்தமல்லி போடு. போட்டுட்டு இறக்கிடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாமா? இதை ஆஃப் பண்ணிட்டு இப்ப போய் புளி சாதம் கிண்டலாம். அதுக்கு முன்னாடி தயிர் வந்து தாளிச்சுக்கலாம். தயிர் சாதமா செய்யவா தயிர் போட்டு ஊத்தி சாப்பிட்டு? தயிர் ஊத்தி போட்டு. அப்ப தயிரை நான் தாளிச்சுக்கிறேன். சரியா? சரி, இதெல்லாம் எடுத்துட்டு போ. அங்க எடுத்துட்டு போ. அம்மா வரேன். தெரியுதா? ஓகே. ஆன் பண்ண வந்து இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல சாதத்தை எடுத்து போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். அப்படியே ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஊத்திடக்கூடாது. சில சமயம் புளி அதிகமா இருக்கும், சாதம் கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் கிண்டணும். இப்ப கிண்டுவோம். அந்த நல்லெண்ணெல்லாம் மேல தெரியுது பாத்தியா? கொஞ்சம் வந்து சாதம் வந்து உதிரி உதிரியா தான் வைக்கணும் புளி சாதத்துக்கு. அப்படியே கெட்டியா சாம்பார் சாதம் மாதிரி வச்சா கிண்டுனா நல்லா இருக்காது சாப்பிடறதுக்கு. உதிரி உதிரியா இருக்கு பாத்தியா சாதம்? இன்னும் கொஞ்சம் ஊத்தணும். பத்தல புளி கரைசல். இந்த புளிக்கரைசல் வந்து கெட்டு போகாது. நாளைக்கு வச்சுக்கலாம் இருந்துச்சுன்னா, மிச்சம் இருந்துச்சுன்னா. புளிசாதம் ஊற ஊறதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு சாப்பிடறத விட நீ நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டு பாரு. புளிசாதம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் மேல வந்து இன்னைக்கு இதுதான். ஆச்சி சூப்பரா செய்வாங்க. தமிழாச்சி, துறையூர் ஆச்சி புளிசாதம் சூப்பரா செய்வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தனாச்சி தான் பால் பண்ண செய்வாங்க. புளிசாதம், காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி. தயிர் சாதம் செய்யல, அதுக்கு பதிலா தயிரை வந்து நல்லா தாளிச்சாச்சு. சளி பிடிக்கும், தட்சிக்கு சளி பிடிச்சிருக்கு, ஏன் தயிர் குடுக்குறீங்கன்னு எல்லாம் வருவாங்க. உடனே முதல்ல அவங்க அப்பா தான் வருவார். தயிர் சாதையும் சாப்பிட்டேன், இது தயிர் நல்லா எண்ணெய் போட்டு கடுகு முண்டு போட்டு வரமிளகா போட்டு தாளிச்சிருக்கேன். அதனால இப்ப தயிரை தொட்டு பாத்தீங்கன்னா சூடாதான் இருக்கும். அதனால சாப்பிடலாம். தயிர் குடிப்பியா? மோர் தான் குடிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை गाइस.